ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் இந்த முறை வாக்காளர் பட்டியலை தீவிர சுருக்க திருத்தம் அப்படிங்கிற முறைப்படி மேற்கொள்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது ஆல்ரெடி பீகாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி அதன்படி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்துருச்சு. இப்போ அதனைத் தொடர்ந்து 12 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது எதுனா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், சிறப்பு சுருக்க திருத்தம். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது சிறப்பு தீவிர திருத்தம். இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 இந்த 4 முறை என்னென்னா வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. இதில் ஏப்ரல், ஜூலை இது இணையதளத்தில் மட்டும் வெளியிடுவாங்க. அக்டோபர் மாதம் வரைவு வாக்காளர் பட்டியலாக வெளியிடுவாங்க. ஜனவரி 1 இறுதி வாக்காளர் பட்டியலாக வெளியிடுவாங்க. அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் தான் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு கருத்து அடுத்த மாதங்கள்லையோ அதுக்கு தொடர்ச்சியாகவோ தேர்தல் வர்ற மாதிரி இருந்தால் தேர்தல்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி துணைப்பட்டியல், அதுக்கு இடையில் 18 வயசு பூர்த்தியானவங்களை சேர்த்து துணைப்பட்டியல் ஒன்று வெளியிடுவாங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் ஹவுஸ் டு ஹவுஸ் வெரிஃபிகேஷன், அதாவது வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை விசாரிக்கணும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபோட்டோ சிமிலர் என்ட்ரி, அப்புறம் டிஎஸ்சி டெமோக்ராஃபிக்கல் சிமிலர் என்ட்ரி, அதாவது உங்கள் மாதிரியே இருக்க ஃபோட்டோ இன்னொரு இதில் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களுடைய ஐடென்டிட்டி இல்லை அட்ரஸ் எல்லாமே இன்னொன்றில் இருந்துச்சுன்னா அது 2 அட்ரஸ்க்குமே உங்களுக்கு தபால் அனுப்புவாங்க. அடுத்து நீங்கள் அதை நவம்பர் மாதத்துக்கு எந்த அட்ரஸ் முகாம்கள் 4 நாட்கள் நடத்துவாங்க. 2 சனி 2 ஞாயிறு திருப்பி அது மூலமாக ஃபார்ம்லாம் வச்சு புதுசாக சேர்க்குறாங்க. ஃபார்ம்ஸ் வெளியிடுவாங்க. வேறு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா அதில் ஏதாச்சும் அட்ரஸ் சேஞ்ச் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் அவங்களுக்கு அந்த சிறப்பு முகாம் மூலமாக நடத்தி அவங்க அந்த இறுதி வாக்காளர் பட்டியலுக்குள்ளே அதை எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணி ஒரு பியூரான ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த வருஷத்தில் இருக்க தேர்தல் நடைபெறும். இத்தனை காலங்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய இருக்க தொகுதிகள் எல்லாமே 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு கமிட்டி மூலமாக தான் அமைக்கும். இதன் அடிப்படையில் வாக்குகள் இருக்கா இல்லையான்னு உங்களுடைய வரிநடல் இருக்க PL 2020 நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொகுதி. அதே மாதிரி இந்த முகாம்களில் போய் நீங்கள் உங்களுடைய எந்த பூத்தோ அங்கே போய் நீங்கள் உங்கள் ஓட்டை சேர்த்துக்கலாம், நீக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா உங்கள் அட்ரஸ்லேருந்து எந்த சேஞ்சஸ்னாலுமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடைமுறைகள் தான் இவ்வளோ நாள் இருந்துச்சு. அதை BLO மூலமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ERO எலெக்ஷன் கமிஷன் வர அப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த முறை அதை தீவிர சிறப்பு திருத்தமாக கொண்டு வர்றாங்க. நார்மலாக நமது அரசியலமைப்பில் 324 என்ன சொல்லியிருக்குன்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்குமே ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி பதவிகளுக்கான தேர்தல் உட்பட என்னென்னா ஒரு வாக்காளர் பட்டியல் தயார் செய்து அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காங்க விதி 324. அதுவும் போகவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 செக்ஷன் 21 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக குவாலிஃபையிங் டேட்டில் வாக்காளர் பட்டியல் எலெக்ஷன் கமிஷனால் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வருஷமே வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தேவைனாலும் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். ECI.gov.in இருக்கும். இதில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம், உங்களுடைய ரிசல்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போது இந்த வாக்காளர் பட்டியலில் இன்னுமே தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற விதமாக எலெக்ஷன் கமிஷன் உங்களுடைய பூத்து 2 கிலோமீட்டருக்கு தூரமாக இருந்தாவோ, இல்லை தான் உங்கள் பூத்தில் 1500 வாக்காளர்களுக்கு அதிகமாக இருந்தாவோ அதை ஒவ்வொரு வருஷமே தேர்தல் ஆணையத்தால் 2ஆக பிரிக்கப்படும். பிரிச்சுட்டு அதை 2 பார்ட்டாக பிரிச்சுருவாங்க. அதனால் ஒவ்வொரு வருஷமுமே உங்களுடைய வரிசை எண் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒவ்வொரு முறையும் BLO மூலமாக உங்கள் பூத் ஸ்லிப்பில் இருக்கிற சீரியல் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் தேர்தல் எண்ணை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி நீங்கள் வாக்களிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த புதுசாக தீவிர சுருக்க திருத்தம் அப்படிங்கிற இது கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி என்னென்னா, நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரை BLO ஹவுஸ் டு ஹவுஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க.
அதில் கிடைக்கிற எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சு டிராஃப்ட் ரோல் டிசம்பர் 9 வந்து பப்ளிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க அப்ஜெக்ஷன் யாராச்சும் ஓட்டு வந்து மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை திருப்பி நீங்கள் பிஎல்ஓ கிட்ட நீங்கள் வந்து சொல்லி மறுபடியும் பிப்ரவரி 7 வந்து புதுசாக இன்னொரு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அதில் இருக்க வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெற இருக்குது. இப்போது இதில் என்னென்ன நடைமுறைகள்லாம் வந்து பிஎல்ஓ ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் பிஎல்ஓ வந்து கணக்கெடுப்பு படிவம், அதாவது எனுமரேஷன் ஃபார்ம், அந்த எனுமரேஷன் ஃபார்மில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண், முகவரி, வரிசை எண், பாகம் எண் மற்றும் சட்டமன்ற தொகுதியின் பெயர், அது மட்டும் இல்லாமல் QR கோட் மற்றும் உங்கள் புகைப்படம் எல்லாமே அச்சிடப்பட்டிருக்க உங்கள் எனுமரேஷன் ஃபார்மை வந்து நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4க்குள்ளே கொடுப்பாங்க. இதன் எல்லாத்தையுமே யாரெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து என்னென்னா டிசம்பர் 9 வெளியிடப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து வெளியிடப்படும். டிசம்பர் 9லேருந்து ஜனவரி 8 வரை வாக்காளர் பட்டியலில் இல்லாதவங்க தங்களுக்கு தேவையான இதை வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். அப்போ அப்பீல் பண்ணதை மறுபடியும் சரிபார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல், அதாவது இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து பிப்ரவரி மாதம் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன விதிமுறைகள்லாம் பிஎல்ஓக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பிஎல்ஓ ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று வீடு வீடாக சென்று இந்த எனுமரேஷன் ஃபார்மை வந்து கொடுக்கணும். அப்படி வீடு பூட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய தொலைபேசி எண் இல்லாட்டினா எல்லாத்தையுமே அவங்களோட தேதி குறிப்பிட்டு என்னென்னா ஒரு அறிவிப்பு படிவம் ஒன்றை வந்து ஒற்றி வைக்கணும். 3 முறை அவங்க வீட்டுக்கு வந்து சொல்லணும். சென்றும் அவங்க இல்லை அப்படின்னா தொலைபேசி மூலமாக எப்படியாச்சும் காண்டாக்ட் பண்ணி அவருக்கு அதை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக வாக்காளர்கள்ட்ட இருந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பேஸ்டாக மெயினாக எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா 2002ஆம் ஆண்டு இருந்த வாக்காளர் பட்டியலையும் இதையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. 2002ஆம் ஆண்டு இருந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க இப்போ இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. அப்படி அவங்களுடைய பேர் அப்போ வந்து இப்போ 2003-4 பிறந்தவங்க இல்லை 2003-4 18 வயசு பூர்த்தி ஆகாதவங்களுக்கெல்லாம் என்னென்னா அப்போ 2002ஆம் ஆண்டு இருக்க வாக்காளர் பட்டியலில் பேர் வந்து இருக்காது. அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவினர், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அவங்க யாரோட ஒருத்தவங்களுடைய பேராச்சும் 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சுன்னா அதை காமிச்சு அவங்க எனுமரேஷன் காலங்களில் வந்து பூர்த்தி செஞ்சு அவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை அவர்களுடைய கண்டிப்பாக எனுமரேஷன் ஃபார்மில் வந்து அந்த உறவினர்களுடைய பெயரை வந்து கண்டிப்பாக குறிப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2002ஆம் ஆண்டு இருக்கிற வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாதவங்க, ஒருவேளை 2022ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பேரும் இல்லை, தங்கள் உறவினர்கள் பேரும் இல்லைனாலுமே நீங்கள் எனுமரேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட கொடுக்கணும். அவங்களுடைய பேர் வந்து என்னென்னா வாக்காளர் பட்டியலில் வந்து வெளியிட்டு சேர்த்துருவாங்க வரைவு வாக்காளர் பட்டியலில். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்களுக்கு தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து பிஎல்ஓ கிட்ட சமர்ப்பிக்கணும். அப்படி இல்லைன்னா இறுதி வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் வந்து நீக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு வாக்காளரும் திரும்பி ஒப்படைக்காமலோ அல்லது அவங்க வாங்காமலே விட்டுட்டாலுமே அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆதார் எண் வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பிஎல்ஓ கிட்ட இருக்க வாக்காளர் பட்டியல் வந்து செப்டம்பர் மாதம் இருக்க வாக்காளர் பட்டியலில் வச்சு தான் அவங்க வந்து சேர்த்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அதற்கு அப்புறமா ஃபார்ம் 6 கொடுத்து உங்கள் பேர் சேர்ந்துருந்துச்சுன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்காது. அப்படி இல்லைன்னா வாக்காளர் பட்டியலில் வந்து கடைசியில் வந்து அவங்க வந்து சேர்த்துக்கிறணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிஎல்ஓ. ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணி அவங்க இறப்பு அப்படிங்கிறத நோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்குமே ஓட்டு வந்து இருக்குது. ஆனால் அதில் ஒருத்தவர் மட்டும் வெளியூரில் இருக்கார் அப்படின்னா அதில் கூட இருக்க 4 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க சைன் பண்ணி அந்த ஃபார்மை வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வெளிநாட்டு போயிருக்காங்க, தற்போது சூழ்நிலையில் சப்மிட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே சூழ்நிலையில் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க, அதில் 4 பேருக்கு ஓட்டு இருக்குது, ஒருத்தவருக்கு ஓட்டே இல்லை அப்படின்னா அவர்கிட்ட வந்து எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்க தேவையில்லை. அவங்கக்கிட்ட புதுசாக ஆள் சேர்க்கறதுக்கான ஃபார்ம் 6 படிவத்தை வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 பேரும் வாக்காளராக இருந்தாங்கன்னா 4 பேருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து யாராச்சும் ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு ஓட்டே இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபார்ம் 6 வாங்கிட்டு அவங்க ஓட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்க உறவினர் வந்து 2002 வாக்காளர் பட்டியலில் இருந்திருப்பாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது.
ஒருவேளை அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவர் வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்திருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பிஎல்ஓ வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும்னு இருக்காங்க. ஒருவேளை அவங்களால வாங்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் இதை ஆன்லைன்லையும் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் பதிவு செஞ்சு அவங்க வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஓட்டு வந்து இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக வந்து வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும்னா இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக நம்ம சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். உங்கள் பிஎல்ஓ வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறப்ப நீங்கள் இதை வந்து சைன் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அதை வந்து வாக்காளர் பட்டியலில் நம்ம பெயர் வந்து விடுபடாமல் இருக்கும். இது வந்து முறையாக வந்து பீகாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 47 லட்சம் பேர் இறந்தவங்க, குடிபெயர்ந்தவங்க இவங்களுடைய பேரெல்லாம் வந்து நீக்கப்பட்டதாகவும், சில பேருக்கு வந்து இன்னும் ஓட்டு சேர்க்காமையே அந்த அறியாமையினாலேயோ ஏதோ ஒன்று காரணங்களால் சேர்க்காமல் இல்லாமல் இருந்த 21 லட்சம் பேரோடைய ஓட்டு சேர்க்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் 47 லட்சம் பேர் போனாலுமே புதுசாக 21 லட்சம் பேர் ஓட்டுமே வந்து சேர்ந்துருக்கு. இன்றைக்கி நம்ம தமிழக அரசு இதில் நிறைய கான்ட்ரவர்சிகள் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. நம்ம இந்த வீடியோவில் எஸ்ஐஆர்னால் என்ன, எஸ்ஐஆரில் என்னென்ன நடைமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளே நம்ம இது போக விரும்பலை. ஆனால் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, கண்டிப்பாக இந்த நடைமுறையை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் மட்டும்தான் நம்மளுடைய வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து புதுசாக வாக்கு சேர்க்குறவங்களுக்கு ஆதார ஒரு ஐடென்டிட்டியாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் மாதிரி வாங்கி இப்போது வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆதார் வந்து கண்டிப்பாக கட்டாயம் கிடையாது. ஆனால் அதை ஒரு ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டாக வந்து எடுத்துக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. இவ்வளோ நாள் சிறப்பு சுருக்க திருத்தமாக இருந்தது, இப்போ சிறப்பு தீவிர திருத்தமாக வந்து மாறியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை வந்து வாக்காளர் பட்டியலை வந்து பியூரிஃபை பண்ணுற நடவடிக்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மெரிட்ஸ் இருக்கும், டிமெரிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ ஒன்று. நான் சொன்னதில் உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் சொல்ல மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கேளுங்க, நானும் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதில் ஏதாச்சும் நான் ஒரு தவறுதலாக சொல்லியிருந்தால் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, நானும் அதை வந்து மாற்றிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.